मेरा नाम कमला मेहता। मेहता क्या रो छो? हूँ नाला सोफा। வயதில் முதிர்ந்த பெரும்பாலானவர்கள் சில படிகளை கூட ஏற சிரமப்படும் போது 89 வயதான பாட்டி ஒருவர் ஒவ்வொரு நாள் மதியமும் மும்பையின் நெரிசல் மிகுந்த உள்ளூர் ரயிலில் ஏறுகிறார். அது பயணிகளிடம் யாசகம் கேட்பதற்காக அல்ல, மாறாக தனது வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்காக. அவரது அன்றாட பழக்க வழக்கங்கள், உறுதியான மனம் மற்றும் நிதானமான குரல் ஆகியவை அவரை சந்திக்கும் எவரையும் உடனடியாக கவரும் ஒரு மீட்டெழுச்சி கதையை சொல்கின்றன. ரயிலில் ஒரு பயணி அந்த பாட்டியை சந்தித்த போது சரியாக அதுவேதான் நடந்தது. நெகிழ்ந்து போன அந்த பயணி அவருடனான தனது உரையாடலை வீடியோவாக பதிவு செய்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வீடியோ உள்ளூர் ரயில் ஒன்றினுள் அந்த பாட்டி மணிகளால் ஆன பிரேஸ்லெட்டுகளை விற்பதிலிருந்து தொடங்குகிறது. பெண் பயணி அந்த தருணத்தை பதிவு செய்யும் போது மென்மையாக அவரது பெயரை கேட்கிறார். கமலாபென் மேத்தா என்று அந்த பாட்டி பதிலளிக்கிறார். அவரது வயது கேட்கப்பட்ட போது அவர் அமைதியாக 89 வயசாச்சு என்கிறார். தான் தனது குடும்பத்தோடு தங்குவதற்காக அவர்களுக்கு பணம் கொடுப்பதாக சொல்கிறார். இந்த வீடியோவை பகிர்ந்த பயணி 89 வயது பாட்டி ஒருவர் மதியம் மும்பை உள்ளூர் ரயிலில் ஏறி பிரேஸ்லெட்டுகளை விற்று கொண்டிருந்ததை கண்டேன். அனைத்தையும் வாங்க விரும்பினேன், ஆனால் கையில் பணம் குறைவாக இருந்ததால் முடியவில்லை. மகன், மருமகள் என எனது குடும்பத்தோடு தங்கி இருக்கின்றேன். அவர்களோடு நான் தொடர்ந்து தங்கியிருக்க அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியுள்ளது. அதனால்தான் ரயில்களில் இந்த பிரேஸ்லெட்டுகளை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்ற பாட்டி தனது குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தனது முகவரியை மட்டும் கூற மறுத்துவிட்டார். இதுதான் நிஜமான பெண் அதிகாரம் என்று எழுதியுள்ளார். மும்பையின் உள்ளூர் ரயிலில் தினமும் பயணம் செய்யும் பலருக்கு இந்த பாட்டி ஒன்றும் அந்நியர் அல்ல. இவர் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக வில்லே பார்லே மற்றும் நாலாசாப்போரா இடையே பயணம் செய்து வருகிறார். இன்றும் கூட மதிய வேளைகளில் உள்ளூர் ரயில்களில் ஏறி கையால் செய்யப்பட்ட மணியாலான பிரேஸ்லெட்டுகளை விற்று வருகிறார். உடல் ஓய்ந்த இந்த வயதிலும் ஓய்வை விட அவர் வேலையையே தேர்வு செய்துள்ளார். பாட்டியின் கதையை இன்னும் உருக்கமானதாக மாற்றுவது அவரது கடந்த காலம்தான். பாட்டி பூசாரியான தனது கணவரை திருமணமான ஒரே மாதத்தில் இழந்துவிட்டார். கணவர் போன பின் அவரது வாழ்க்கை ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடவில்லை. மாறாக அவர் வேலை செய்ய தொடங்கினார். நாளுக்கு நாள் ரயிலுக்கு ரயில் கடினமாக உழைத்தார். இன்றும் கூட உழைத்துக் கொண்டிருக்கிறார் கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்காக.